கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். ஜெபமானது தேவனோடு கூடிய உறவை உருவாக்கக்கூடியது. இந்த உருவாக்குகிற ஆற்றலுடைய ஜெபத்தின் மேன்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே உங்களோடு தியானித்து ஜெபிக்க வேண்டிய காரியமானது, கர்த்தர் நம்மை நேசிக்கிறவர், அவரை நம்பும் பொழுது நம்மை செழிப்படைய செய்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்திலே, பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று இருக்கிறது. இன்றைக்கு செழிப்பான வாழ்க்கை, செழிப்பான காரியங்கள் என்று சொல்லி நாம் அதிகமாய் விரும்புகிறோம். அந்த செழிப்பான நிலையிலே நாம் நிறைவேற வேண்டும், நிறையாய் இருந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நம்முடைய தேவனோ அவர் அருளுகிற செழிப்பினாலே நாம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க முடியும். உலக பிரகாரமான செழிப்பு அல்லது இன்றைக்கு அந்த செழிப்பான வாழ்க்கை என்று ஏமாந்து வேதனை அடைகிற மக்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை செழிப்புள்ள தேசத்துக்கு தான் அழைத்தார். அந்த கானான் தேசமானது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் என்று சொல்லி அழைத்து வந்தார். அந்த தேசத்திலே பயிரிடும்போது நடைபெறக்கூடிய காரியங்கள்லாம் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். அவர் நம்மை செழிப்புள்ள மக்களாய் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் செழிப்பு, நாம் வாழுகிற எல்லைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த செழிப்பான காரியங்கள் எப்போது நடைபெறும் என்று சொன்னால், முதலாவது காரியம் நாம் நம்புகிற மக்களாய் மாற வேண்டும். இந்த உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நம்பும்போது இந்த செழிப்பான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்கிற மக்களாக இருக்கிறோம். ஒரு முறை ஒரு அருமையான ஒரு சகோதரி நான் சந்தித்தேன். அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு சில காரியங்களை பேசினார். என்ன, உங்களுடைய நாடு தான் செழிப்பான நாடாயிற்றே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த வேலை செய்யாது வீட்டில் உள்ள மண்ணிலே ஏதாவது காரியங்கள் விதைத்தால் போதுமே, அதுவே நன்றாய் வளர்ந்து மிகுந்த பலனை தருகிறதே என்று கூறினேன். அவர் என்னிடத்தில் சொன்னார், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் தேசத்தில் சமாதானம் இல்லை. அந்த தேசத்தில் சமாதானம் இல்லை. பூமியில் செழிப்பு இருக்குது, ஆனால் எல்லைகளில் சமாதானம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனோ நமக்கு செழிப்பான சிறந்த வாழ்க்கையை அருளுகிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த செழிப்பான வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னுமாய் வேதத்தை நாம் ஆராயும் போது இப்படியே பார்க்கிறோம். அவர் செழிப்புள்ள வாழ்க்கையை யாருக்கெல்லாம் தருகிறார் என்று பார்க்கிறோம். நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்திலே, துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவருடைய கூடாரம், எதையுமே செம்மையாக செய்யக்கூடிய இருதயுடைய வாழ்க்கையிலே அவருடைய கூடாரமே செழிக்கும், வீடே செழிக்கும். இன்றைக்கு வீடு செழிப்பாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள மக்கள் எல்லாம் செழித்து இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே இந்த செழிப்பு இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறபடினாலே மற்றவர்களுக்கு மத்தியிலே அற்பமாக எண்ணப்படுகிறோம், அலட்சியப்படுத்தப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு எவ்விதமாக இருக்கிறோம்? செழிப்பு என்று சொன்ன உடனே வெளி தோற்றத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குள்ளான வாழ்க்கையிலே நாம் செழித்திருக்கிறோமா, சிறந்திருக்கிறோமா? அது முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த கூடாரங்களிலே செழிப்பில்லை. கூடாரங்களிலே சண்டைகள், சமாதானமற்ற நிலைமை, சந்தோஷமற்ற நிலைமை. அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இந்த வீட்டை விட்டு நான் போவேன் என்கிற எண்ணத்தோடு வாழுகிற பிள்ளைகள், இவ்விதமாக இருக்கிற மக்கள் அதிகமாக உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, செம்மையான இருதயம் உடையவர்கள்,
செம்மையான இருதயம், செம்மையான வாழ்க்கை வாழுகிற மக்கள், அவருடைய வாழ்க்கையின் கூடாரமானது ஒரு செழிப்படைந்த நிலைமை. ஆகவே இன்றைக்கு நம்முடைய கூடாரத்தை செம்மையாக்குவதற்கு கர்த்தருக்கு முன்பாக நம்மை சரி செய்வோம். மூன்றாவது காரியமாக வேதத்தை இப்படியாய் பார்க்கிறோம், நீதிமானுடைய கூடாரம் செம்மையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 92 சங்கீதம் அங்கு 12 வாக்கியத்திலே, சங்கீதம் 92:12, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், அங்கு பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்திலும் பிரகாரங்களிலும் வசிக்கிற மக்கள். சங்கீதம் 92 சங்கீதத்திலே இதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்தை குறித்து கர்சனையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதை குறித்து எந்த விதமான எண்ணமும் கிடையாது. வாழ்க்கையிலே இது மிகவும் முக்கியமான காரியம். நீதிமானாய் நாம் வாடும்போது பனையை போல செழித்து வளர்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமானாய் இருக்கிறோமா, நீதிக்கு புறம்பாய் நம்முடைய செய்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே நீதிக்கு பதிலாக அநீதியை செய்கிற மக்கள் இன்று தேசத்திலே பெருகி இருக்கிறார்கள். அநீதியான காரியத்தினாலே வருகிற ஆதாயம், அநீதியினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் என்று எண்ணுகிற மக்கள் நிறைவாய் உண்டு. ஒரு வழக்கறிஞரை நான் அறிவேன். அந்த வழக்கறிஞருக்காக பல ஆயிரம் ரூபாய்களை கொடுத்து அந்த வழக்கை நடத்த சொன்னார்கள். ஆனால் அந்த வழக்கறிஞரோ எதிர்க்கட்சியில் இருந்த வக்கீலோடு அந்த வழக்கறிஞரோடு இணைந்து அவர்கள் ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். உண்மையை மறைத்து விட்டார்கள். கடைசியிலே அந்த மனிதன் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்த நிலைமை வந்தது. அவருடைய வாழ்க்கை பாடுகளோடு மாறியது. இன்றைக்கு நீதியை செய்கிற மக்கள் குறைவு. தங்கள் தொழிலிலே நீதியை செய்கிறவர்கள் இல்லை. தன் நீதியாய் பேசுகிற மக்கள் இல்லை. நீதியாய் உணர்ந்து காரியங்களை நடப்பிக்கிற மக்கள் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய கூடாரம் செழித்திருக்கும். நீதிமானுடைய எல்லைகளில் செழிப்பு உண்டு. அவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நீதிமானாய் மாறுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமானாய் மாறினான். இயேசு கிறிஸ்து இரத்தத்தாலே நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். அவை இன்றைக்கு நாம் நீதிமானாக மாற்றப்பட்டு அவருக்குள்ளாக இந்த செழிப்பான பனையை போல செழித்து லிபனோனில் கேதுருவை போலவும் வளர்கிற வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியம் உண்டு. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இதே 92 சங்கீதத்திலே 13 வாக்கியம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை குறித்து கர்சனையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்லுகிற மக்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிறார்கள். ஆலயத்துக்கு ஏன் செல்ல வேண்டும்? வீட்டிலே இருந்து நான் ரேடியோவிலே டிவியிலே வரக்கூடிய ஆராதனையிலே பங்கு பெறுகிறேன் என்று சொல்கிற மக்களும் உண்டு. இவருடைய வாழ்க்கையிலே ஆலயத்தை குறித்து கர்சனையற்றவர்களாய், ஆலயத்தின் நன்மை என்ன என்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வரும் பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது மாறுகிறது. நாம் அந்த ஃபெலோஷிப்பிலே அநேகராய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி வரும் பொழுது தேவன் அவர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தாலே கூடும்போது நான் அவள் மத்தியில் இருக்கிறேன். நாம் மத்தேயு 18 அதிகாரத்திலே இதை தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 18 அதிகாரம்
19-20 வாக்கியம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஐயா, வீட்டில் உட்காந்து நீ டிவியை பார்த்து ஆராதனையை பார்த்துட்ருக்கேன், அந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உன் வாழ்க்கையை உன்னையே ஏமாற்றிக் கொள்கிறாய். தேவனுடைய பிள்ளையாக ஆலயத்திலே கூடி வரும்போது தான் தேவனுடைய பிரசன்னத்திலே நீ இருக்கிறாய். அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே நீ இருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய பிரசன்னத்திலே பலவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் சங்கீதம் 11 வாக்கியத்திலே அவர் சமூகத்திலே வரக்கூடிய மகிழ்ச்சி ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆகவே இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாறுவதற்கு முதலாவது கர்த்தரை நம்ப வேண்டும். உன் கூடாரமானது செம்மையாய் மாற வேண்டும். 3வது, உன் வாழ்க்கையிலே நீ நீதிமானாய் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்னுமாய் 4வது, ஆலயத்திலே அவருடைய பிரகாரங்களிலே நாட்டப்பட வேண்டும். இவ்விதமாய் உன் வாழ்க்கை மாறும் என்று சொன்னால் செழித்து தழைத்து வளர்கிற விருட்சத்தைப் போல உன் வாழ்க்கை, உன் கூடாரம், உன் பிள்ளைகள் சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி செழிப்பின் தன்மையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிப்போம். அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி கூறுகிறோம். ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாகவும் ஆலயத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, இன்று முதல் நாங்கள் உம்முடைய பிரகாரங்களிலே செழித்து தழைத்து வளர்கிற விருட்சத்தைப் போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும். முந்தின காலங்களிலே சாபங்களிலே பலவிதமான தீங்கை அனுபவித்தோம். ஆனால் இனி நாங்கள் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்களாக இருந்து ஆலயத்திலே ஆராதனையிலே பங்கு பெற்று ஆலயத்தினுடைய காரியங்களிலே கரிசனர்களாய் மாறி நாங்கள் ஜெயங்கொள்ளவும் ஆசீர்வதிக்கப்படவும் அற்புதங்களை சுதந்திரிக்கவும் உதவி செய்வீராக. இந்த நாள் முதற்கொண்டு ஆலயத்தின் நன்மையினால் நாங்கள் திருப்தி அடைய அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி
www.jebadoni.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431-278-0938 and 98423-65132. Our email ID is prayer@jebadoni.org. Our website is www.jebadoni.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.